உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் கேகே கிட்ட PS5 இருக்கு. பட் அவர்கிட்ட விளையாடுறதுக்கு கேம் இல்லை. அன்னைக்கு அப்லோடெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டா நான் கேகே பாலாஜி எல்லாருமே செம்ம டிராஃபிக்ல ஃபீனிக்ஸ் மாலுக்கு கிளம்பிட்டோம். நாங்க கிளம்புன நேரமோ என்னமோ தெரியல, ரீச் ஆகிறதுக்கே 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். கடை திறந்துருக்குமோன்ற பயத்திலே தான் போனோம். பட் லக்கிலி கடை திறந்துருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா சிடி எல்லாம் ரொம்ப அழகா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ஸ்ல அடுக்கி வச்சிருந்தாங்க. நான் எல்லா சிடியும் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா மாஃபியா ஓல்ட் கண்ட்ரி GNSல கேம் ஸ்டோரி போட்டிருப்போம். அதுல ஹீரோயினுக்கு நான் வாய்ஸ் கொடுத்திருப்பேன். ஸோ உங்க எல்லாருக்கும் டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கேகேயும் பாலாஜி பயங்கரமா என்ஜாய் பண்ணி ரொம்ப சீரியஸா முதல் கட்ட தேர்வு, 2ஆம் கட்ட தேர்வுன்ட்டு சூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியா ஒரு வழியா எல்லா கேம்ஸ்க்கும் பில் போட்டு வெளியே வந்துட்டோம். எவ்வளவு சிடி இருக்கு பாத்தீங்களா, எவ்வளோ வெயிட்டா இருந்துச்சு. வாங்கின பிறகு சொன்ன மாதிரி சின்ராசா கையிலேயே பிடிக்க முடியல. அவ்வளோ ஜாலி அவருக்கு. வீடியோல பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். கேகேக்கும் பாலாஜிக்கும் கடையை விட்டு வெளியே வர மனசே இல்ல. அங்க இருக்கிற எல்லா சீடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தாங்க. PS5 வெறிக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு நாங்க வெளியே வரதுக்குள்ள மால்ல நிறைய கடை க்ளோஸே பண்ணிட்டாங்க. மால்ல எங்கிலிருந்து வெளியே பிடிச்சி தள்ளுறதுக்கு முன்னாடி நாங்களே டீசெண்டா வெளியே வந்து கேப் ஏறிட்டோம். கேப்ல பாத்தீங்கன்னா கேகே எல்லா சீடியும் எடுத்து பார்த்துட்டு இருந்தாரு. அவர் கண்ணில் ஒரு தேஜஸை பார்த்தேன். ஒடியானம், காசு மாலை, நெத்தி சுட்டி. அப்புறம் மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது டிராஃபிக் இருந்துச்சு. ஒரு வழியா எல்லா ஷாப்பிங்கையும் முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். பாய் வந்ததுக்கு 4 சிடி வாங்கியாச்சு. ஓகேவா, போயிட்டு நான் லைவ் பண்ணலாம்.